கப்புள் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுற நிறைய பிரச்சனைகள், ஏன் டிவோர்ஸ்க்கு கூட இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஒரு காரணமா? வாங்க பார்க்கலாம். சைடு கேப்பில் சைக்காலஜி கற்றுக்கலாமா? ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது, சலிப்புத்தன்மை ஆகுது. என்னடா லைஃப் இவ்வளோதானா, கல்யாண வாழ்க்கைன்றது நான் என்னமோலாம் நினச்சேன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வச்சிடுறது. அதுக்கப்புறமா இந்த மனைவி அவங்களோட ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணுறதில்ல, கணவன் அவரோட ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது. இப்போது கல்யாணமான புதுசில் நம்ம பார்த்துருப்போம், அந்த கல்யாணம் ஆகி 1 மாதமோ 2 மாதமோ அந்த டைம்லலாம் கணவன் மனைவிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துவார். அதாவது ஆஃபீஸில் இருக்கும்போதோ இல்லை வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதோ நிறைய அப்டேட். என்னடா செல்லக்குட்டி சாப்பிட்டியா, என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் ஆஃபீஸில் இருக்கேன், இப்போ தான் நீ கொடுத்த லஞ்சை நான் சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறோம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அதிகமாக அப்டேட் பண்ணிடுவாங்க. பத்தாவதுக்கு இன்னும் சில பேர் லைவ் லொக்கேஷன்லாம் கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து இந்த சேம் அப்டேட், இந்த சேம் எக்ஸ்பெக்டேஷன், சேம் எக்ஸைட்மெண்ட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அப்படி குறைஞ்சிட்டு இருக்கிற கப்புளுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளமும் இருக்குன்னு தான் அர்த்தம். இதே மாதிரி தான் ஒய்ஃபோட கதையும். காலையில் எழுந்திரிச்சு பரபரப்பாக அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க தன்னை பற்றியும் தன் ஃபேமிலியை பற்றியும் அதிகமாக ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பற்றி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட ஃபேமிலியில் அம்மா அப்பா இல்லை கூட பிறந்த சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், அவங்களோட வீக் பாயிண்ட், என்ன மாதிரியான தப்புகள் பண்ணுவாங்க, அவங்கள வச்சு கமெண்ட் பண்ணுறது, அவங்கள பற்றி ஜாலி டாக்ஸ் எல்லாமே கூட ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கு இனிஷியலாக என்ன பேசுகிறதுன்னே தெரியாது. ஸோ ரொமான்டிக்காக அவங்க லைஃப்பை, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே கொஞ்சம் தானே பேச முடியும். அது எப்படியும் அவங்க மாதக்கணக்கில் பேச முடியும். வேறு பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லிட்டு அன்வான்டாக இந்த மாதிரி சில விஷயங்களை பேசிடுவாங்க. இன்னும் சில கப்புளுக்கு சண்டை வர்றதுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? ஃபெமினிசம் பேசுகிற அப்படின்னு சொல்லி சில ஆண்கள் எப்போ பார்த்தாலும் எது பேசினாலும் இவளை பற்றி பேச மாட்றா, டோட்டலாக ஃபெமினிசம் இழுத்துட்டு வந்துடுறா, மொத்த பெண்களுக்கும் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய குடும்பங்களில் இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி ஏதோ ஒரு காரணங்களில் வர்ற சண்டைகள், கருத்து வேறுபாடுகள், அது அப்போவே நீங்கள் எதனால் சண்டை போடுறோம், எதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராட் மைண்டடாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போகாது. ஆனால் இதில் நீங்கள் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போதே, ஆமாம் ஊர் அறிய கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும், என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கூட தெரியும், இவர் என்ன விட்டுட்டு எங்கே போக போகிறாரு அப்படின்னு ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு அலட்சியம். அதே மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட்க்கும் ஆமாம் எல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க, வாழ்க்கையவே இப்படி ஆக்கி வச்சிட்டாங்க, இன்னும் அதுவும் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த கப்பிள் அவங்களோட பிரச்சனைகளை ரொம்ப லெத்தாஜிக்காக தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா மீடியேட்டராக குழந்தை வந்துருச்சுல்ல, அந்த குழந்தைய வச்சே அவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனையும் நடக்கும். அந்த குழந்தைய வச்சுட்டு பிரச்சனை நடந்தால் குழந்தை இருக்கிறதுனால சமாதானம் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிரும் நம்பியே ரொம்ப வருஷம் கழிச்சு கூட டிவோர்ஸ்க்கு தள்ளப்படுறாங்க. கணவனோ மனைவியோ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, இமோஷ்னல் அஃபேர்ஸ். அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இமோஷ்னலான விஷயங்கள் அங்கே லேக்கிங்காக இருக்குது அப்படின்னா தேர்ட் பர்சன், அது அஃபிஷியல் கலீகாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஸ்கூல் டேஸ்லேருந்து அவங்க கூடயே கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக அவங்கக்கிட்ட அதிகமாக பழகுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில வீடுகளில் மனைவி அவங்க எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட கஷ்டம், அவங்க ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனை வருதோ ஹஸ்பண்ட் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்டோட பிரச்சனையை அவங்க என்னன்னு கூட கேட்கக்கூட மாட்டாங்க. தலைவலிக்குதா, இல்லை சாப்பிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி எதையுமே கேட்கக்கூட மாட்டாங்க. ஸோ ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு, அதாவது செல்ஃபிஷாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, தனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த மாதிரி தான் அந்த ஒய்ஃப் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் ஒரு இமோஷ்னல்
ஒரு ஃபீலிங்ஸை அவங்களுக்கு ஏற்படுற அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை, டென்ஷன், இல்லை வந்து ஆஃபீஸில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய பேசணும், ஷேர் பண்ணணும், பேசினா போதும் அப்படின்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் வேலைக்கு போகிற ஒய்ஃபாக இருந்தாலும், இல்லை வீட்லேயே ஹவுஸ் ஒய்ஃப்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிறைய ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் வீட்லேயே இருக்க உனக்கு என்ன பிரச்சனை, நான் தானே காலையில் போய் ஆஃபீஸில் டென்ஷனை சம்பாதிக்கணும், ஃபினான்ஷியல் க்ரோத்தை பார்க்கணும், வீட்டுக்கு லோனை கட்டணும், இஎம்ஐஸ்லாம் நான் டேக் கேர் பண்ணுறேன், உனக்கு என்ன, நீ சமையல் பண்ணுற, நான் வாங்கி கொடுக்குற க்ராசரிஸை நீ சமையல் பண்ணி கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன டென்ஷன் அப்படின்னு சில வீடுகளில் கேட்பாங்க. அப்போது அந்த ஒய்ஃபோட ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னா, என்னோட இமோஷனலை பெண்கள் ஆசைப்படுற ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுங்களா, தன் கணவனோட கையை பிடிச்சிட்டு உட்கார்றது, 2 பேரும் சோஃபா தோரில் இப்படி சாஞ்சிட்டு டிவி பார்க்குறது, சின்ன சின்ன டச்சிங், சின்ன சின்ன ஒரு இமோஷனல் பரிமாற்றங்கள். எனக்கு இந்த மாதிரி உடம்பு முடியல, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு உட்காந்து கதை பேசுறது. ஸோ இதெல்லாமே மிஸ்ஸிங் ஆகும்போது தான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல், அதாவது கணவன் மனைவியை விட்டுட்டோ, மனைவி கணவனை விட்டுட்டோ ஒரு தேர்ட் பர்சனை லாங்கிங்காக. யார் மேலே தப்பு? நம்பர் 2, ஃபிசிக்கல் அஃபேர்ஸ். இந்த மாதிரி கப்பிள் அவங்க இமோஷ்னலி எல்லாம் பேசிக்குவாங்க, கமெண்ட் அடிப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க. சோஷியலி பார்க்கும்போது இந்த பேர் மாதிரி வர முடியாது, ஜாடிக்கேற்ற மூடி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் கப்பிளுக்கு தான் தெரியும் அவங்களுக்குள்ள இன்டிமசி இல்லை, ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அப்படிங்கிறது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் தான் தெரியும். ஸோ 2 பேரில் யாருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் குறையுதோ அவங்க அவங்களோட விருப்பத்தை தேடி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டலுக்குள்ளே போய்க்கிறாங்க. இது பல காரணங்களாக இருக்கலாம். ஏன்னா இப்போது டிவோர்ஸ் கேசஸ்க்கு வரும்போது சில கப்பிள் சொல்கிறது ரொம்ப சில்லியான ரீசன்ஸாக இருக்கும். இவ குளிக்க மாட்றா, சுத்தமாக இருக்க மாட்றா, நீட்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு கூட எனக்கு இன்டிமசி தோண மாட்டேங்குது, ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகணும்னு தோணலைன்னு. சில பெண்கள் வந்துட்டு என்னென்னா, நான் எதிர்பார்க்குற டைம் என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே வேலை அலுப்பில் இருக்கார், அவங்க எப்போ கேட்டாலுமே வந்துட்டு இல்லை டயர்டாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த மாதிரியே சொல்கிறாங்க, என்னோட எக்ஸ்பெக்டேஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டுறாரு அப்படிங்கிறதுனால கூட ஒரு சில ரீசன்ஸ் அரைஸ் ஆகுது. சில ஃபீமேல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ளே போகிறதுக்கு இதுவும் கூட ரீசன். ஏன்னா நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட இல்லை தூரத்து ரிலேட்டிவ் கூட இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் எக்ஸ்ட்ரா மேரிட்டலில் இருக்கா அப்படின்லாம் கூட சில கேசஸ்லாம் வருது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உங்களோட ஃபிசிக்கல் நீட்ஸ் என்ன, ஏன்னா சைக்கலாஜிக்கலி அந்த ஹைரார்க்கியே நமக்கு என்ன தெரியுங்களா, பேசிக் நீட்ஸ், உணவு, உடை, உறைவிடம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அடிப்படை தேவை. கல்யாணமான கப்பிளுக்கு செக்ஸ் இஸ் த பேசிக் நீட். ஸோ இது கரெக்டாக இருந்தால் தான் அந்த கப்பிளோட லைஃப் நல்லாயிருக்கும். நம்பர் 3, ரொமான்டிக் அஃபேர்ஸ். சில கப்பிளுக்கு வந்துட்டு 2மே இருக்காது, இமோஷனல் சப்போர்ட்டும் இருக்காது, ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது, எதுவுமே இருக்காது. டோட்டலாக அவங்க லைஃப் வந்துட்டு என்னன்னா, ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டொமஸ்டிக் வயலன்ஸில் கூட ஈடுபட்டுக்குவாங்க, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற கப்பிள் ஒரு தேர்ட் பர்சனை பார்க்கும்போது ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கிறப்போ ஆப்வியஸ்லி அவங்க எனக்கு இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்குள்ளே போயிடுறாங்க. கப்பிள்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, பேசிக் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. அப்போ எப்படி அவங்க மற்ற விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, கோஆப்ரேட் பண்ணுறது, இன்னொரு பர்சன் எப்படி இருப்பாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு இருந்திருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்னடா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் பண்ணலையே அப்படிங்கிறதுலையே அவங்களுக்கு பாதி டென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, நிறையா 99% பொண்ணுங்களோட ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா கணவன் வந்துட்டு அதிகமாக டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபிசிக்கல் டச் அப்படிங்கிறது தோளில், ஷோல்டரில் கை போட்டுக்கிறது, எங்கே போனாலும் கையை பிடிச்சிட்டு நடக்கிறது, ஒரு பேம்பரிங் தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த பேம்பரிங் அங்கே குறையுது அப்படின்னும் போதே அந்த ஃபீமேலுக்கு வந்துட்டு என்னடா என் கணவனுக்கு மேலே பாசம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு டவுட்டே அரைஸ் ஆகும். அட்லீஸ்ட் டின்னராவது சிரிச்சுட்டு சந்தோஷமாக சேர்ந்து சாப்பிடுவோம் ஃபேமிலியோட அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இதுதான் முக்கியமான ப்ராப்ளம். நம்பர் 4, ரிவெஞ்ச் அஃபேர்ஸ். இது என்ன ரிவெஞ்ச் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா, அந்த கப்பிள்குள்ளே வர்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோயிஸ்டிக்காக மாறும். ஸோ அந்த ஈகோயிஸ்டிக்காக மாறும்போது கணவன் மனைவி மேலே
ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற, நீ இப்படிலாம் பண்ற, உன்னை பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேணும்னு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் வைக்கிறது. இதே மாதிரி தான் ஒரு ஃபீமேலும் வந்துட்டு என்னன்னா ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற கோவத்தினாலையும் அண்ட் அவர் ப்ராப்பராக கவனிச்சுக்க மாட்டுறாரு, அதனால நான் வேணும்னே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிவெஞ்சுக்கு பண்ணுறது வந்து சம்டைம் ஆபத்தாக கூட முடியும். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டலில் இருக்கிற பர்சன் எந்த மாதிரி ஆளுன்னு தெரியாது. இதனால தான் நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலி கூட மாட்டிக்கிறாங்க. பிளாக்மெயில் பண்ணுறது, தப்பாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டிடுவேன்னு சொல்லி நிறைய லேடிஸை மிரட்டுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கூட நடக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர் வச்சுக்கிறது ரிவெஞ்சுக்காக பண்ணுறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல்ன்ற கான்செப்டே என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு ஒரு மூணாவது நபரை தேடி போகிறாங்க. ஆனால் சில சமயம் இந்த மூணாவது நபரை தேடி போகும்போது அதுக்கு அந்த ஹஸ்பண்டே பரவாயில்ல, அந்த ஒய்ஃபே பரவாயில்லன்னு சொல்லி நாளைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. கேர்ஃபுல்லாக இருங்க. நம்பர் 5, ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அஃபையர். அதாவது இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அஃபையர் வச்சுப்பாங்க. லைக் என்னென்னா ஒரு சில பிஸ்னஸ்க்காக, சில ஒர்க்கிங் பிளேஸில் வந்து ப்ரொமோஷனுக்காக, ஸோ இந்த மாதிரி இவங்களை கரெக்ட் பண்ணால், இவங்க கூட ஃப்ளோட் பண்ணால், ஒரு ஃபன் பண்ணோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப க்ளோஸாக பார்ப்பாங்க, அதனால எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்லாம் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக அஃபையரில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையரில் இருந்தாலுமே உங்களோட மனநிலை ரொம்ப பாதிக்க தான் படும். எப்படின்னு தெரியுங்களா? அந்த டைமில் வந்து இந்த ரீசன் அந்த ரீசன் சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணங்களுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டலில் போயிடுறீங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கில்ட்டு தான். இப்போ உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா சொல்லவே வேணாம், கண்டிப்பாக அந்த ஒரு குற்ற உணர்ச்சி உங்களை என்றைக்குனாலும் உறுத்திக்கிட்டே இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் உங்களோட லைஃப் பார்ட்னரை தாண்டி எக்ஸ்ட்ரா மேரிட்டலில் வர அஃபையர் வந்து ரொம்ப பாண்டிங் அதிகமாயிருச்சுன்னா உங்களுக்கு இங்கே வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியாது, அங்கே எக்ஸ்ட்ரா மேரிட்டலில் அந்த பாண்டிங்லேயும் உங்களால் நிம்மதியாக ஒரு சொசைட்டல் லைஃப் ஃப்ரீடமாக நீங்கள் வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஆசிலேஷன்லேயே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரெஷராக பீஸ்ஃபுல்லையே இழந்துடுற அளவுக்கு மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. இன்னும் நீங்கள் கல்யாணம் பண்ணலையா, தயவு செஞ்சு உங்கள் பார்ட்னர் எப்படி என்ன ஏதுன்னு முன்னாடியே பேசிட்டு நல்லா லவ் பண்ணிட்டு புரிஞ்சுட்டு முக்கியமாக ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் எடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்களும் தப்பிக்க முடியும். ஏற்கனவே கல்யாணமானவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போவாவது உங்கள் பார்ட்னர்கிட்ட போய் மனசு விட்டு பேசுங்க. அவருக்கு எப்படி இருக்கட்டும், அவங்க என்ன மாதிரி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களில் சரிபாதி. அதனால் அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசிட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஜெல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குன்னா உடனே கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. இனிஷியல் லெவல்லையே உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையை வாழுங்க. இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்படுது, கமெண்ட்டில் உங்கள் கேள்விகளை கேளுங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். சட்டா பாய்.